ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி அரிசியோட அந்த வெள்ளை அந்த டாச் கீழே நிற்கிது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு ஃபேஸு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டிங் ஆகிறதுக்கு சோப் செய்கிறது எப்படி. அரிசி தண்ணியில் கஞ்சி தண்ணியிலலாம் இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். இருந்தாலும் நம்ம அரிசி கழுவிட்டு ஒரு 2 ஹவர் அந்த தண்ணி வச்சிட்டோம்னா அது மேலாக அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த கீழே அந்த ஒயிட்டு நிற்கிது பாருங்க, அதில் தேவையான அளவுக்கு சோப்பு, ஒரு 4 விட்டமின் இ கேப்சூல் இதை வச்சு சோப் செஞ்சு தினம் நம்ம முகத்தை அதில் கழுவணும். நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இது கழுவுற தண்ணியே ஊற்றிடுங்க. 2வது 3வது கழுவுற தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கழுவும் போது இது மேலே இருக்கிற இந்த தூசி எல்லாமே இருக்கும், அது அப்படியே ஒரு மாதிரி கலராக வரும் தண்ணி. அதனால் ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் கழுவி காட்டுற பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துன்னு இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி இந்த மாதிரி இது வந்துடும் தேவையான அளவுக்கு. இப்போ இந்த தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த தண்ணி பாருங்கள், இது தேவையில்லைன்னா ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கெல்லீஜாக இருக்குது, ஃபுல் வந்துடும். இப்போ கழுவுற 2வது தண்ணியும் 3வது தண்ணியும் தான் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்ட தேவையில்லை. இப்போது 2வது தண்ணியும் 3வது தண்ணியை தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எப்படி இந்த இது செகண்டு இதோட எடுத்த தண்ணி இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க. அடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் 3வது கழுவுற தண்ணி இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு 2 ஹவர் ஃபுல்லாக மேலே வந்துட்டு அப்படியே வெள்ளையாகிடும். கீழே வந்து அந்த ஒயிட் நிற்கிது பாருங்க, அதில் தான் சோப்பு செய்யணும். இப்போ இது அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு இதில் சோப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 4 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ரிங்கிள்ஸும் சரி, நம்ம ஸ்கின்னெல்லாம் ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த 2 பொருள் சோப்பு சேர்த்து 3 பொருளை வச்சு சூப்பரான ஸ்கின் பிரைட்னஸ் பண்ணுறதுக்கு சோப் ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். விட்டமின் இ கேப்சூல் 4 சேர்த்துக்கிறதுனாக்கா நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகமாக நல்லா பிரைட்னஸாக நல்லா பலன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அரிசினால் நம்ம தலை கசுக்குறோம் தண்ணி ஊற்றிக்கும் போது, அப்புறமா நம்ம க்ரீம் பண்ணியிருக்கிறோம், ஃபேஸ் பேக் பண்ணி, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக கிடைக்கிது. இதில் அரிசியிலையும் சோப்பு செஞ்சு உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அந்த அரிசி கீழே இருக்கிற அந்த வெள்ளை எடுத்துகிட்டு சோப் செய்யும் போது நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணணும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எது சேர்க்குறேன்னாக்கா பாருங்கள், இப்போ இந்த போலை எடுத்துட்டு இந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதுங்களா, அரிசி தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு, கீழே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக தருது. இப்போ இது இந்த தண்ணியெல்லாம் இதை நல்லா இப்படி சேர்த்துக்கணும். இப்போ இதே தண்ணி தான் அந்த டபுள் பாயில் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதே தண்ணி வந்து டபுள் பாயில் மெத்தட் தான் நான் பண்ணுறோம். அதுக்கு இதே தண்ணி நீங்கள் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஊற்றும் போது இந்த கீழே அந்த ஒயிட்டு க்ளீனாக தருது பாருங்க. இந்த ஒயிட்டை எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி ஒரு 2 ஹவர் விட்டோம்னா நல்லா அந்த ஒயிட், அதுக்காக அழுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. இதான் சோப்பு ஒரு அளவு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறோன்னா இந்த மாதிரி பாருங்கள் அந்த ஒயிட்டு. அரிசியெல்லாம் இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு வடி கட்டி வச்சு இப்போ இங்கே எடுத்து வச்சுக்கிற அந்த ஒயிட்டு இதில் சேர்த்துக்கலாம்.
எதுவுமே இல்லை, இருந்தாலும் வடிகட்டி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். மேலாக நல்லா ஒயிட்டாக வருது பாருங்கள். தண்ணி ரொம்ப லைட்டு கலராக இருக்குது, ஆனால் அந்த கீழே மட்டும் வர நல்லா டார்க்காக ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இந்த தண்ணி பாருங்கள் எப்படி கலராக இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு. இப்போது இதுவும் இதில் சேர்த்து வடிகட்டிக்கிட்டு, இப்போ இந்த தண்ணி தேவையில்லை. இதில் வேணால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த தண்ணி தான். இப்போ இது நல்லா சூடு ஏறும், நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்குது. நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு விஷயம் பண்ண போகிறதுன்னா, இப்போ இந்த 4 விட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைங்களா, இப்போ அது ஒன்றா ஓப்பன் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி 4 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரிங்கிள்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இல்லைன்ட்டு 4 இல்லை 2 தான் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 4 எடுத்தாச்சு. என் கையில் எவ்வளோ அந்த விட்டமின் இது இருக்குது பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தண்ணியில் இந்த கையை அப்படின்னா அதில் விட்டமின் இ இருக்குது இல்லைங்களா, கையில் அவ்வளோ எண்ணெய் அது ப்ரெஸ் பண்ணியிருந்துக்கு ஃபுல்லாக உள்டலை வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்பூனை வச்சு இந்த விட்டமின் இ கேப்சூலை சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ இதில் வேறு எதுவுமே மிக்சிங் பண்ணுறதில்ல. அந்த சோப்பு நம்ம இது பண்ணிக்கிறது, அது மெல்ட் ஆகிட்டு இப்போ போட்டு நான் கலக்கிட்டு உங்களுக்கு சோப்பு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஏன்னா போட்டு இந்த இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். அதை விட்ட பிறகு தான் இதாகும். அதுக்குள்ளே இது நல்லா இந்த விட்டமின் இ ஆயிலும் இந்த அரிசி இது லாஸ்ட் அந்த ஒயிட் இது சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் போட்ட சோப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி இருக்குது. இப்போ இது எடுத்து வச்சுக்கிறது இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அளவுக்கு மீறி ஒரேடியே சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப அனல் ஜாஸ்தி வச்சுக்கக்கூடாது. பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கிறது நல்லா பால் மாதிரி இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்து கெட்டியாக கொஞ்சம் ஆகும்போது தான் சோப்புக்கு ரெடியாக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடணும். ஏன்னா உடனே ஊற்றி இருந்தோம் நம்ம சோப்பு ஆயிடுச்சின்னு எடுத்துடக்கூடாது. இப்போ நல்லா இப்படி விடாத கலக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுன்னு கலக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அனல் ஜாஸ்தி வைக்காதீங்க. பாருங்கள் அந்த அரிசி இது கழுவி வச்சிருந்து அடியுது. எப்படி அது ஊற்றி கலக்கியிருந்தோ வெறும் விட்டமின் இ கேப்சூலு அந்த அரிசி இது கழுவுன ஒயிட்டு. நீங்கள் நைட்டு கழுவி வச்சிருந்து கூட விட்டுடாதீங்க. அது நைட்டை வச்சுட்டு திரும்பி காலையில் கழுவுற அரிசியும் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே உங்களுக்கு ஏன்னா ஒரு அளவு தான் எடுக்கணும். இது நான் 100 கிராம் சோப்புக்கு
ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு. அதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. லாஸ்ட் அந்த ஒயிட் இருக்கும் ஒரு 4 டீஸ்பூன் கெச்சாலே போதும். இந்த 4 டீஸ்பூனில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கும். அந்த ஒயிட் எல்லாம் நல்லா அப்படியே இந்த சோப்போட விட்டாமின் இ கேப்சூல் சேர்த்து நல்லா வெந்துடுது. கொஞ்சம் கெட்டி ஆகும்போது தான் அது வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். விட்டோம்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சோப்பு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கெட்டியாக வரல சோப்புனாக்கா, அப்போ நீங்கள் இந்த அரிசி இந்த ஒயிட் வந்து ஜாஸ்தி ஊற்றிட்டு இருக்கீங்க தண்ணி மாதிரி. அதுதான் லாஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சா அந்த ஒயிட்டு அந்த அளவுக்கு தண்ணி. அப்படி ஒரு வேளை நீங்கள் செய்யும் போது ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இதாகி சோப்பு இதுக்கு வரலனாக்கா, நீங்கள் இதில் அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜலிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு சூப்பர்னா. ஆனால் அப்படி செய்கிறனால இப்படி சேர்த்து ரொம்ப நல்லது. பாருங்க, கலக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பூன் வந்து நல்லா டைட் கொடுக்கும். நம்ம கலக்கும் இப்போ கொஞ்சம் டைட் வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு. ஏன்னா அந்த மாதிரி 100 கிராம் சோப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த அரிசி அந்த ஒயிட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நிறைய வரும். ஏன்னா கொஞ்சமாக சோப் போட்டு இந்த தண்ணி அரிசி ஜாஸ்தி ஊற்றிட்டோம்னா வராது. அந்த அரிசி ஒயிட்லேயே ஒரு சோப்புனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு ஊற்றி வச்சிடும். பாருங்கள் நல்லா ஆறிட்டு இருக்குது. இப்போ எடுத்து இதை இந்த எண்ணெய் போட்டு வச்சுருக்கீங்களா இதில் ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சூப்பரான ஒரு சூப் ரெடி. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அரிசியில் அந்த ஒயிட் எடுத்து வச்சுட்டு சோப்பு நல்லா ஸ்கின்னு பிரைட் பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க. அப்படியே உங்களுக்கு செய்யும் போது ரொம்ப தண்ணியாகிடுச்சு ஏன்னாக்கா எதாவது நல்லா அது வேகணும். நல்லா அது கொஞ்சம் சுண்ட நம்ம அது கலக்கிட்டே இருக்கும்போது டைட் கொடுக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கணும். அந்த மாதிரி ஓவர் நீங்கள் தண்ணி, அதனால தான் சொல்கிறேன் அரிசி கழுவிட்ட பிறகு அந்த தண்ணி எப்படி எடுக்கணும் அந்த ஒயிட்டுன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். அதாவது பெரிய டீஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலும் போதும். அந்த மாதிரி பார்த்துட்டு செய்யுங்க. நல்லா சூப்பராக சோப்பு ரெடி. இது நல்லா ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான இது யூஸ் பண்ணி நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னு. அடுத்து வந்து நான் அரிசி கழுவுனா அந்த ஒயிட் அந்த டாஸ்க்கு வச்சு நான் உங்களுக்கு க்ரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.